தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் திருவருகை காலத்தில் 3வது வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. தூய யோவான் எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய வருகைக்காக ஆயத்தம் செய்கின்றவர். அவருடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய தயாரிப்புக்காக முன்னகர்த்தி செல்லுகின்றது. நாங்கள் மனம் மாற வேண்டும், இறைவனுடைய வழியிலே செல்ல வேண்டும், மீட்பரை தூய உள்ளத்தோடு வரவேற்க வேண்டும், நல்ல வாழ்க்கை முறைகளோடு நெறிகளோடு ஆண்டவர் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்க வேண்டும் என்பதே யோவானுடைய விருப்பமாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நீதி நெறியை கைக்கொண்டவர்களாக, நீதி நேர்மையோடு வாழ்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இன்றைய இந்த காலகட்டத்திலே நீதி எங்கே, நேர்மை என்று கேட்க வேண்டிய நிலையிலே என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. யோவானுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவரும் நீதிக்காக தன்னையே பலியாக்கினார், நீதியை நிலைநாட்டினார். ஆண்டவருக்காக தன்னையை முழுமையாக, நீதியின் நிமித்தம் அவர் தன்னை முழுமையாக கையளித்தார். அதே போன்றுதான் இறைவனுடைய வருகைக்காக, இறைவனுடைய பிறப்பிற்காக எங்களை ஆயத்தம் செய்ய வேண்டிய நாங்கள் ஒவ்வொருவரும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து உண்மைக்கு சான்று பகரும் உள்ளங்களாக நாங்கள் எங்களை தயார்படுத்தி வாழ வேண்டும். உண்மையை கண்டு நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. உண்மை எப்பொழுதும் எங்களுக்கு கை கொடுக்கும், உண்மை எப்பொழுதும் எங்களை வாழ வைக்கும். ஆகவேதான் நீதி நேர்மையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நீதியுள்ள உள்ளங்களாகவும் நேர்மையுள்ள உள்ளங்களாகவும் எங்களை நாங்கள் உருமாற்றி உண்மைக்கு சாட்சியம் பகரும் நல்ல உள்ளங்களாக எங்களை நாங்கள் தயார்படுத்தி ஆண்டவருக்காக நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரோடு இணைந்து அவரோடு பயணமாக ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராகுவோம். அன்னை மரி மூலமாக நீதி நேர்மை உள்ள உள்ளங்களாக வாழ மாற ஒரு மாற்று பருவம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.